இன்று கேப்டன் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து அடுத்தடுத்து வெளிவர இருக்கக்கூடிய 2 படங்களை குறித்து தான் இன்றைய காணொளி இருக்க போகின்றது. உங்களுக்கு கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் இளைய கேப்டன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக தமிழ் சினிமா உலகத்திற்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலில் எப்படியும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய படைத்தலைவன் திரைப்படம். நிச்சயமாக படைத்தலைவன் திரைப்படம் எப்படியாவது ஏப்ரல் அல்லது மே இந்த காலகட்டத்திற்குள் 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக திரையிடப்படும் என்பதுதான் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் சரி, தமிழ்நாட்டு திரைப்பட ரசிகர்களும் சரி, சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். நிச்சயமாக சண்முக பாண்டியன் திரைப்படமான படைத்தலைவன் ஏப்ரல் மேயில் ரிலீஸ் ஆகும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. மேலும் படைத்தலைவன் என்ற திரைப்படம் மிகவும் அழகானதொரு கதை அம்சத்தையும், மேலும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய வீரதீர நிறைந்த பல காட்சிகள் அந்த திரைப்படத்தில் காட்சியாக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நிச்சயமாக அந்த திரைப்படம் இதை போன்று நடித்திருப்பதால், கதைகளம் சிறப்பாக அமைந்திருப்பதால் அனைவருக்கும் பிடித்தமான கதைகளமாக, அனைவருக்கும் பிடித்தமான திரைப்படமாக இருக்கும் என்பதால் தான் இன்னமும் காலதாமதமாகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த திரைப்படம் திரையரங்குகளுக்கு வந்து வெற்றிகரமான திரைப்படமாக ஓடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இளைய கேப்டன் நடித்த இந்த சண்முக பாண்டியன் அவர்களுடைய திரைப்படமான படைத்தலைவன் நிச்சயமாக திரைக்கு வரதான் போகின்றது. மக்கள் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அடுத்ததாக கேப்டனின் மகன் அவர்கள் நடித்த திரைப்படத்தின் பெயர்தான் கொம்பு சீவி. இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அனைத்து ஏற்பாடுகளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திரைப்படமும் 2025லேயே ரிலீஸ் ஆவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் கதையம்சம் கொண்ட இந்த கொம்புச்சீவி திரைப்படம் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டிருப்பதால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த திரைப்படமும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய தீரமான வீரமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே நான் காணொளி வெளியிட்டிருந்தேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் நடிக்கின்றார்கள். நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களும் நடிக்கின்றார்கள். மேலும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கின்றார்கள். மேலும் அது மட்டும் இல்லாது முக்கியமாக சண்டை காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக கொம்பு சீவி இருக்கும் என்பது அனைத்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக சண்டை காட்சிகள் என்பது கேப்டன் அவர்களுக்கும் மிகவும் சிறப்பானதொரு காட்சியை வெளிப்படுத்தும் கூடிய திரைப்படமாக இருந்திருக்கின்றது. அதே வகையில் அதே போல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் சண்டை காட்சிகள் என்பது ஒரு திரைப்படத்தின் மையக்கருவாகவும் மிகவும் மக்களால் விரும்பக்கூடிய, ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடமாகவும் சண்டை காட்சிகள் திரைப்படங்களில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம், சண்முக பாண்டியன் அவர்களுடைய 2 திரைப்படங்கள், அதாவது கொம்புச்சீவி மற்றும் இன்னொரு திரைப்படமான படைத்தலைவன் இரண்டும் இந்த 2025ற்குள் நிச்சயமாக திரையரங்குகளில் வந்து மாஸ் ஹிட்டை கொடுக்க போகின்றன. மேலும் இதன் மூலமாக இதில் வேலை பார்த்த டெக்னீசியன்கள், மேலும் இதில் பணியாற்றிய அனைத்து நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரப்போகின்றது. இதே போன்று பல்வேறு தகவல்களை கொண்ட நம்ம தமிழா செய்திகள் சேனலுக்கு நீங்கள் வருவது முதல் முறை என்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண்பதற்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.